வணக்கம். இந்த வீடியோவில் 2025 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்ந்து ஹாப்பி நியூஸ் வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி டிஏ, அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் அரசு உதவி புரியக்கூடிய பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கும்போது இறந்த ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வி இயக்குனர் எஸ். கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் தேசிய ஆசிரியர் நல நிதி கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்விக்காக நிதியுதவி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தொழிற்கல்வி பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் 50,000 மற்றும் பட்டயப்படிப்பு டிப்ளமோ படிப்புகளுக்கு ரூபாய் 15,000 உதவித்தொகை வழங்கப்படும். ஒரு குழந்தைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 7,20,000 ரூபாய் மீறக்கூடாது. ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. உதவித்தொகை பெற விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள் பள்ளி கல்வி இயக்குநரகத்துக்கு நேரடியாக அனுப்ப வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.